பாலாஜி ஆஸ்பத்திரியில 3 ஆம்பளை ஒரு பொண்ணு செத்த போயிடுச்சு. அந்த பொண்ணு காலேஜுக்கு இட்டு போய் பொண்ணு செத்த போயிடுச்சு. அந்த பொண்ணு கருப்பாயிடுச்சு. ஆமா அவங்க எப்படி சாதிச்சிருப்பானுங்க? அவங்க எப்படி சாதிச்சிருப்பாங்க? ஒரு பொண்ணை பிடிச்சிக்கல 3 கருப்பை செத்த போயிடுச்சு. வாழை இந்த மாதிரி மாடு மேய்க்கிற போய் ஒரு ஆள் பார்த்து கொடையாத்து போய் சேர்த்தாங்க. செத்த போயிடுச்சு. அவ்வளவு ஆத்திரம் வருது. உன்னை வாட்டி எவனாவது கை வைப்பானா நம்ம வீட்டு புள்ள மேல? முழுக்க காரணம் போதை பொருள் பழக்கம் தான் இருக்கு. எல்லாத்தையும் மாத்தலாமா? படிச்சவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நாங்க மாத்துவோம். ஒரு பொண்ணே கருப்பாயிட்டாங்க. இப்ப நான் கூட ஒண்டியா போய் கொண்டாடி இருக்க முடியுமா? பயமாக்குதுல்ல. சிந்திச்சு பாருங்க. அதுதான் சொல்றேன், இந்த ஒரு முறை யோசிங்க. நல்லாட்சி கண்டிப்பா வரும் மக்களுக்கு. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு 100% நம்ம இதுல கொடுக்கணும். 15 வருஷம் நான் மருத்துவம் படிச்சேன். நான் வந்து சர்ஜரி ஆபரேஷன் பண்ற டாக்டர். நான் 15 வருஷம் நான் மருத்துவத்தை படிச்சுட்டு அதை அப்படியே ஓரமா விட்டு அப்படியே பாதையை வேற பாதை சர்வீஸ் பண்ணோம். மக்களுக்கு பெருசா சேவை பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கேன். கண்டிப்பா பண்ணுவேன். நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சா நான் வேற மாதிரி போயிருக்கலாம். நான் நல்லது பண்ணோம், மக்களுக்கு சேவை பண்ண தான் வரேன். கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அங்க ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது என் புள்ள பண்ணிருப்பான்னு நீங்க தைரியமா சொல்லலாம். அதுக்கு உதாரணமா நான் இருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன். ஒருபோதும் நாங்க அரசியல்ல சம்பாதிக்க வரல, மக்களுக்கு சேவை பண்ணதான் வந்திருக்கோம். இங்க வருவேன், நான் திரும்ப வருவேன். அப்ப கண்டிப்பா எல்லாம் சிரிச்ச முகத்தோட என்னை வர வைக்கணும். சிரிச்ச முகத்தோட வர வைக்கணும். சோளிங்கர் சட்டமன்றம் சேவிக்க மக்கள் வாழ்வு சிறக்க வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு.